ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 7வது வாரத்துக்கான கடைசி நாளுக்கான ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். அண்ட் பின் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு இரவு நேர முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது 7 மணிக்கு எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ அதுக்கப்புறம் நடந்த ஓட்டிங் முடிவுகளை தான் இப்போ பார்க்குறோம். நம்பர் 1 பொசிஷனில் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,11,323 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.46% வந்து முடிச்சிருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் கிட்டத்தட்ட 29% வந்து ஸ்டார்ட் பண்ணார். பட் முடிக்கும்போது 23.46% வந்து முடிச்சிருக்காரு. பட் எனி ஹவ் நல்ல ஒரு ஓட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதை தாண்டி நிறைய தடவை சாதனைகளும் வந்து படிச்சிருக்காரு. 1,00,000 வாக்குகள் வந்து தாண்டி. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் நம்முடைய சௌந்தர்யா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 71,888 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.15% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ சௌந்தர்யா அவர்களும் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்படியே போச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த ரன்னர் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் சௌந்தர்யா அவர்கள் வந்து டைட்டில் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் போல. ஆனாலும் ரன்னர் அப் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தகுதிகளும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்குது அன்அஃபிஷியலாக. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் விஜய் விஷால் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,845 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.66% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்முடைய விஜய் விஷால் அவர்கள். இதுக்கு முன்னாடி காலங்களில் விஜய் விஷால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 25%, 26% வாக்குகள் வந்து வந்துருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக கம்மியாகி 10% வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்துட்டாப்ல. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பிஹேவியர் தான். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் லேட்டராக கூட டிஸ்கஸ் பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் நம்முடைய ராணுவ அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40,287 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.49% இருந்துட்டு இருக்காரு ராணுவ அவர்கள். லாஸ்ட் வீக்கில் 13-14% இருந்துட்டு நம்ம ராணுவ அவர்கள் இந்த வாரம் 8% வந்து வந்திருக்காப்ல. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், விஜய் விஷால், சௌந்தர்யா இந்த மாதிரி பெரிய பெரிய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனில் வந்தது தான் இதுக்கான மிகப்பெரிய காரணமாக கருதப்படுகிறது. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் ஜாக்லின் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 37,087 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.82% இருந்துட்டு இருக்காங்க ஜாக்லின் அக்கா அவர்கள். ஸோ இவங்களுக்கு மிக மிக குறைவான வாக்குகள் இந்த வாரம் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க, 2வது பொசிஷனில் வந்து இருந்தாங்க. பட் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் எல்லா டாப் கண்டஸ்டண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க இந்த நாமினேஷன் முடிவுகளில். ஸோ அப்படி இருக்கும்போது ஜாக்லின் அவர்கள் வந்து 5வது பொசிஷனில் இருக்கிறது தான் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் அருண் பிரசாத் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33,801 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.12% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்முடைய அருண் பிரசாத் அவர்கள். அருண் பிரசாத் லாஸ்ட் வீக்கில் பண்ண பர்ஃபார்மன்ஸின் காரணமாக மட்டுமே இவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கியிருக்க முடியுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி காலங்களில் 5%, 5.5% தான் வாக்குகளே வந்து பதிவாயிட்டு இருந்தது. பட் இப்போது 7%, 8% கிட்ட வந்து வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. ரீசன் லாஸ்ட் வீக் தான். அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் நம்முடைய பவித்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,738 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.21% வந்து இருந்துட்டு இருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவித்ராவை நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஏன்னா பவித்ரா அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து வெளியவே தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களே நிறைய நேரங்கள் வந்து ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. பட் இந்த தடவை மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸில் வந்து தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி காலங்களில் 3%, இப்போ 5% மேலே வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் தர்ஷிகா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18,786 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.96% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள். ஸோ தர்ஷிகா கிட்ட இது எக்ஸ்பெக்டே பண்ணல, நிறைய ஓட்டிங்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. பட் இந்த பொண்ணு பயங்கரமான கன்னிங்கான கேம் வந்து விளையாடுது. சில வார்த்தைகள்லாம் பட்டுன்னு வந்து விடுது. அதுக்கப்புறம் ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக சொல்கிறாங்க, அது ஏற்றுக்கும்படியாகவே இல்லை. ஸோ அதனால் கூட வந்து தர்ஷிகா அவர்களுக்கு வந்து கம்மியான வாக்குகள் வந்து விழுந்திருக்கலாம். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் வர்ஷினி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18,600
679 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.94% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய வர்ஷினி அவர்கள். ஸோ வர்ஷினி அவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஓட்டிங்கில் வந்து நல்லாவே கிடைக்குது. பட் இருந்தாலும் கூட இந்த வாரம் வந்து எவிக்டாக வெளியே போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் வந்து இருக்குது. என்னப்பா சொல்கிறேன், இப்போ தான் 9வது பொசிஷனே வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வர்ஷினி வெங்கட் வந்து எவிக்டாக வெளியே போவாங்க அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு வந்து புரிகிறது. அதுக்கான ரீசனை வந்து கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் நம்முடைய ஆனந்தி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18,645 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.93% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஆனந்தி அவர்கள். ஸோ லாஸ்ட் வீக்கை விட அதுக்கு முன்னாடி காலங்களை விட ஆனந்தி அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் விழுந்த காலம் இதுதான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி காலங்களில் 2% மட்டும் தான் வாக்குகளே வந்து வாங்கியிருந்தாங்க. பட் இப்போ 4% வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் ஆனந்தி அவர்களுக்கு ஓரளவுக்கு ஃபேன் பேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்த 11வது பொசிஷனில் ரயான் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 18,634 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.93% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, டக்குன்னு வந்து 9வது பொசிஷன்லேருந்து பட்டுன்னு அப்படியே 11வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மோரார்லெஸ் ஒரே மாதிரி சிமிலரான ஓட்டிங்ஸ் மட்டும் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வாக்குகள் 40 வாக்குகள் இந்த மாதிரி வித்தியாசம் மட்டும் தான் பெருசாக வந்து இருக்கிறத தவிர பெரிய அளவில் வித்தியாசம் எதுவுமே இல்லை. அதுக்கடுத்த 12வது பொசிஷனில் நம்மளுடைய சாச்சனா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 18,528 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.91% வந்து இருந்துட்டு இருக்காங்க சாச்சனா அவர்கள். ஸோ சாச்சனா மகாதேவி அவர்கள் இதுக்கு முன்னாடி வாங்கிய ஓட்டுகளை விட இந்த வாரம் நல்ல ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. பட் எனிஹவ் கடைசி பொசிஷனில் இருக்கிறது நம்மளுடைய சாச்சனா அவர்கள் தான். ஒருவேளை சிவகுமார் அவர்கள் வந்து நாமினேஷனில் இருந்திருந்தால் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி எவிக்டாக வெளியே போயிருந்திருக்கலாம் இந்த வாரத்தில். பட் சாச்சனா அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துட்டாரு போல். ஏன்னா சாச்சனா அவர்கள் தான் கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே கைஸ், ஓட்டிங் முடிவுகள்லாம் வந்து பார்த்துட்டீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனலைசிஸ்க்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக யார் எவிக்டாகி வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ளே வந்து இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து போட்டி போடுறது எத்தனை பேர் தெரியுமா? வெளியே போகிறதுக்கு போட்டி போடுறது கிட்டத்தட்ட தர்ஷிகா 1, வர்ஷினி 2, ஆனந்தி 3, ரயான் 4, சாச்சனா 5 பேர் வந்து போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள் வெளியே போகிறதுக்கு. ஸோ இந்த 5 பேரில் வந்து யார் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிஸை வந்து இப்போ நம்ம பண்ணலாம். 1, பவித்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 18,786 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. வர்ஷினி வெங்கட் வெறும் 18,679 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வர்ஷினி அவர்களுக்கும் தர்ஷிகா அவர்களுக்கும் பெரிய அளவில் வித்தியாசமே இல்லை. கிட்டத்தட்ட 100 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசத்தோடு இருக்குது. அதே மாதிரி வர்ஷினிக்கும் ஆனந்திக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசம் இருக்குது. ஆனந்திக்கு ரயான் அவர்களுக்கும் பார்க்கும்போது ஒரே 10 ஓட்டுகள் மட்டும் தான் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. அதே மாதிரி ரயான் அவர்களுக்கும் சாச்சனா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 110 ஓட்டுகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி ரொம்ப குறைவான வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசத்தோடு வந்துருக்காங்க அந்த 5 பேர். ஸோ அதனால் பிக் பாஸ் டீம் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, யார் எவிக்டாகி வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி. எதுக்காக இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அவர்கள் இந்த 5 பேரை வந்து எடுத்து வைப்பாங்க. எடுத்து வச்சு டான்சர் ஜோனில் வந்து வைப்பாங்க. இந்த டான்சர் ஜோனில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்ட இருந்து அடுத்த வாரங்களுக்கு வந்து நல்ல கண்டென்ட் கிடைக்கும், யார் நல்லா தெளிவாக பேசுவாங்க, யார் வந்து இந்த ஷோ வந்து ஹோல்டு பண்ணுவாங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மட்டும் போக மாட்டாங்க, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து உள்ளே வைப்பாங்க. அதே மாதிரி யாருமே இவங்க வந்து வேஸ்ட்டு, உதவே மாட்டாங்க, என்னமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்து வந்துருச்சு ஒரு கண்டஸ்டன்ட் மேலே அப்படின்னா, அவங்கள என்ன வேணால் பண்ணி காரணத்தினா கொண்டு அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே வந்து இருக்குது. எல்லா சீசன்களையும் அதுதான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து பார்க்கும்போது சாச்சனா மகாதேவி அவர்கள் வந்து எவிக்ட் ஆகணும் அப்படின்றதான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்குது அப்படின்றது நல்லா தெளிவாகவே வந்து தெரியுது. சில பேர் வந்து சப்போர்ட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சாச்சனா அவர்களுக்கு. பட் நேற்றுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற பேரில் வந்து சில விஷயத்தை வந்து பண்ணாங்க. அது கண்டிப்பாக அக்செப்டபிளே வந்து கிடையாது. ஏன்னா சௌந்தர்யா அவர்களை வந்து அதாவது ரோஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லலை, ஓகேங்களா. பட் எந்தெந்த விஷயங்கள் வந்து பேசணும், எந்தெந்த விஷயங்களை வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்போது ஆனந்தி அவர்கள் ரோஸ்ட் பண்ணாங்க, அதே மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் வந்து ரோஸ்ட் பண்ணாங்க. அவ்வளோ தெளிவாக கிளியராக ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சுருக்குன்னு குத்தாமல் நிதானமாக பொறுமையாக ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சாச்சனா அவர்கள்லாம் வந்து பட்டுன்னு அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல. ரோஸ்ட் பண்ணுறதுனாவே அப்படி தான். பட் இருந்தாலும் கூட அவங்களோட ப்ரொஃபஷனில் பேஸ் பண்ணி சில ரோஸ்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து அழுத மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணல, நீங்கள் வந்து சிரிக்கிற மாதிரி தான் வந்தது, நீங்கள் ஆக்ட் பண்ணும்போதே எனக்கு அப்படி தான் தோணுது, நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்குது, ரியாக்ஷன்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பர்சனலாக போய் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. ஸோ டாஸ்க்குக்காக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோம், மக்களும் வந்து பார்த்துட்ருக்காங்க, நம்மளுடைய வேலையும் இதில் வந்து தெரியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்காமல் சில விஷயங்களை வந்து பண்ணிட்டாங்களோ சாச்சனா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ பட் எனிஹவ் அவங்க வந்து இந்த வாரம் எவிக்டாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் 99.9% வந்து இருக்குது. அதுக்கடுத்து தான்
ஆனந்தி அவர்கள் எவிக்டாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஆனந்தி அவர்கள் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி வர்ஷினி அவர்களையும் ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வர்ஷினி அவர்கள் ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து எப்படியெல்லாம் கலாச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நாய்க்குட்டியை பேஸ் பண்ணி ஒரு கமெண்ட்டை வந்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, அப்படி இப்படின்னு பல வார்த்தைகளை வந்து விட்டுருந்தாங்க வர்ஷினி அவர்கள். ஸோ அதனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுனால வர்ஷினி அவர்களை வந்து சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எண்ட் ஆஃப் தி டே சாச்சனா அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லைப்பா சாச்சனா அவர்கள் உள்ளே இருக்கட்டும், வேறு யாராவது ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா யார் வந்து எவிக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சரி. until then bye from உதய். நன்றி, வணக்கம்.